ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞரும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகரும் தொழிலதிபரும் ஆகிய ஈஸ்வர பிரசாத் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியில் நாங்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவும் எப்படி இந்த தொழிலிருந்து இன்னொரு தொழில் மாறும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாகலாம் பேசிகிட்டு இருந்தோம். நான் அந்த ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்தியாவில் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் சினிமாவுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் இலங்கையில் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சா, இலங்கையில் தன்னோடு இருக்கக்கூடிய கலைஞர்களையே வெட்டி விட்டு முன்னாடி வரணும்னு நினைக்கிற ஒரு நடைமுறை இப்போ இருக்குது. அது எல்லா துறையிலையும் இருக்குது, இந்த கலைத்துறையில் நிறையவே இருக்குது. இதை நீங்கள் இந்தியாவில் படித்து இந்தியா கலைஞர்களோட பழகியவர், இந்திய நடிகர்களை பார்த்தவர் என்ற விதத்தில் இலங்கையினுடைய இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா நாட்டிலையுமே ஒரே மாதிரி தான். எல்லா கலைஞர்களையும் கூட இருக்கவங்களே வெட்டுறது. ஆனால் இலங்கையில் அது ரொம்பவே கூட. ஆனால் நான் கண்ட ஒரு புதுமை பித்தன்னு சொல்லலாம் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன ஊக்குவிச்சு எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்துருக்காரு. அவரோட பேரை கண்டிப்பாக நான் குறிப்பிட ஆசைப்படுறேன். அவர் பேர் டிஸ்கோ ராஜா. டிஸ்கோ ராஜா ஆர்ட் ஃபவுண்டேஷனோட ஸ்தாபகர். இலங்கையின் ரஜினிகாந்த். அவரை பார்க்குற நேரம் எனக்கு ரொம்ப ஒரு பூரிப்பாக இருக்கும். என்னென்னா துருதுருப்பாக இருப்பார். எப்படா இப்படி ஒரு மனுஷன் எல்லாரையுமே வாழ வைக்கணும்னு நினைப்பார். அடுத்தவங்களை இறக்கி விடணும் அப்படின்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. தன்னோட ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் பேர் வரணும்னு நினைக்கிறது. அது எல்லாராலையும் முடியாது, அது கஷ்டம். அது அந்த சில பேருக்கு தான் அந்த ஆண்டு அந்த ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருப்பான். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் என்னோட இருக்கிறவங்க எல்லாரும் வளரணும், நான் மட்டும் வளரக்கூடாது, எல்லாரும் வளரணுன்ற அந்த எண்ணம் அவருக்கு, நான் நினைக்கிறேன் அது அவருக்கு அந்த சின்ன வயசுலேருந்து வந்துச்சோ என்னமோ தெரியல. அரசியல்லையும் இருக்கிறாரு. எல்லாருக்கும் தான தர்மத்திலையும் வள்ளல் தான். அதே நேரம் மிக சிறந்த ஒரு விஷயம் என்னென்றால், என்ன உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்கன்னு ஒரு ஊக்கம் முதல்ல எனக்கு கொடுத்ததே அவர் தான். இந்த எதை சொல்கிறீங்க, திரைப்படத்துறை? எஸ், என்னால் நடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சவர் மிஸ்டர் கிங்ஸ்லி ராஜரத்னம். நீங்கள் எனக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் நடிங்க, உங்களால் முடியும். நான் நிறைய மேடை நாடகங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அவரும் அவரோட மனைவி நடிச்சிருக்காங்க. ஸோ என்னை கூப்பிடுவாங்க அடிக்கடி, வாங்க நடிங்க, உங்களால் முடியும்ன்ட்டு. ஆனால் அந்த நேரம் நான் அதை தவிர்த்துட்டு ராஜா நான் கூப்பிட்டதும் நான் வந்ததுக்கு காரணம் அவர் எனக்கு ஒரு பாதையை காட்டினார். இந்த பாதையில் செஞ்சால் நம்ம ஒரு வழியில் போனோன்னா எங்களால் நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த முன்னேற்றத்துக்காக வேண்டி அவர் சொன்ன பாதையில் போனேன். ராஜா சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த 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 ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டிகள் எல்லாம் பண்ணாங்க. பட் யாருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல. பட் அதில் எனக்கு தான் அதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் ப்ளேஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு நடித்த திருமதி உஷா அவங்களுக்கு சிறந்த பெண்மணி, அதாவது ஹீரோயினுக்கான விருதும், எனக்கு ஃபுல் ஸ்டோரி, டைரக்ஷன், வீடியோ, ஹீரோ எல்லாத்துக்குமே எனக்கும் கிடச்சிச்சு. ஸோ அதில் நடித்தவங்க மற்ற இதில் இருந்தவங்களுக்கு நல்ல டிஓபிக்கு கிடச்சிச்சு, நல்ல ஒரு நடிகருக்குன்னு இன்னொருத்தர் கொடுத்தாங்க, ஒரு டைரக்ஷனுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இப்படி எல்லாருக்கும் அவங்க கொடுத்து மிக சிறந்த படமாக எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சேன்னு சொல்லி தான் எனக்கு அந்த விருதை கொடுத்தாங்க. இப்போ புகைப்படத்துறையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க, டிப்ளோமெல்லாம் எடுத்திருக்கிறீங்க, சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிச்சிருக்கிறீங்க, அதனுடைய அறிவு உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஊடகமோ ஒரு அமைப்போ அழைக்கிறாங்க, வீடியோகிராஃபி புகைப்படத்துறை சம்மந்தமாக அல்லது ஒளிப்பதிவு சம்மந்தமாக நீங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக ஒரு பாடநெறி எடுக்க முடியுமா, கிழமைக்கு ஒரு நாள் அப்படின்னு உங்களை ஒரு ஹவர் கூப்பிட்டா உங்களுக்கு கேள்வி? நிச்சயமாக முடியும். ஃபோட்டோகிராஃபியில் அவங்களுக்கு எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு டிஜிட்டல் கேமரா எடுத்தால், டிஜிட்டல் கேமராவோட மெயின் எப்படின்னா
ஒரு மேனுவல் கேமராவிலேருந்து முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், மேனுவலாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தானே அதில் இருக்க டிஜிட்டல் வார்த்தைகள், கண்டிப்பாக ஆங்கிலம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலத்தில் தான் எல்லாமே அந்த டிஜிட்டல் கேமராவில் இருக்குது. அதோட பயன்பாட்டோட நெறிமுறையான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட எல்லா மெனூஸுக்குமே நாங்கள் உள்ளுக்கு போய்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஃபோட்டோகிராஃபின்னா என்ன, நாங்கள் எதுக்காக படம் பிடிக்க போகிறோம், ஒரு இயற்கையை நாங்கள் படம் பிடிக்க போகிறோமா, இல்லை ஒரு கல்யாணத்தை படம் பிடிக்க போகிறோமா, அப்படி இல்லாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு படம் பிடிக்க போகிறோமா அப்படின்ற எல்லா விஷயமுமே இருக்குது அதில். அப்போ அதுக்கு அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ அதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம், ஏன்னா அந்த டிஸ்கோராஜா அவர்கள் தொடர்பாகவும் சொன்னீங்க, அதுக்கு பிறகு அவர் மற்ற கலைஞர்களை பார்க்கும் விதமும் சொன்னீங்க. ஆனால் இலங்கை தமிழ் கலைஞர்கள் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 25 வருடமாக இந்த துறையில் இருக்கிறீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக ஒற்றுமை இல்லை தான். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு பொறாமை, ஒரு ஆளை வெட்டி விட்டுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு நான் ஒரு தமிழ் படமோ இல்லை ஒரு சிங்கள படமோ நடித்தாலே என்னோடய குரூப்பில் இருக்க சில பேரே வந்து அதை பெருமையாக நினைக்கிறது இல்லை, இவனெல்லாம் நடிக்க போகிறானா, இவனுக்கெல்லாம் முடியுமா அப்படின்ட்டு. அதோட பிரதிபலிப்பு, அதாவது என்ன குரூப், அந்த டிஸ்கோராஜா வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு அதுலேயும் இருக்கிறீங்களா? அதுலேயும் இருக்கிறேன், நிறைய அந்த குரூப்ஸ்கள் இருக்குது. அந்த குரூப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச விருது அல்லது நீங்கள் இப்படி ஒரு திரைப்படம் நடித்து போட்டவுடன் அவங்கள்ட்ட இருந்து நல்ல அபிப்பிராயம் இல்லைங்கிறீங்க? ஒரு சிலர்கிட்ட தான் இருக்குது, சில பேர்கிட்ட அதை காணவே இல்லை நான். பட் நான் அடுத்தவங்கள வந்து பார்க்குற நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், சதீஷ் லக்ஷ்மன்னு சொல்லி, அவரெல்லாம் நான் ஏதாவது ஒன்று போட்டோன்னே எனக்கு கால் பண்ணி சொல்லுவார், சுதன் தம்பி சூப்பராக இருக்கு, நல்லா செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. பட் மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ், அதை லைக் பண்ணுவாங்க, அதை பற்றி யாருமே கதைக்க மாட்டாங்க. பட் ஆனால் நான் செஞ்ச விஷயங்களில் பார்க்க போகிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு, இந்தியன் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று செஞ்சுருக்கோம், இந்தியன் ரெக்கார்டு ஒன்றது. அதுகளெல்லாம் வார நேரம் இவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ரெக்கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும்? ரிலீஸ் ஆயிடுச்சு, அது வந்துருச்சு. அது என்ன ரெக்கார்டுன்னு கொஞ்சம் சொன்னீங்க? அது ஒரு தந்தையர் தினத்துக்காக நாங்கள் செஞ்சது. கிட்டத்தட்ட 1000 பேர் 100 மணி நேரம். அதில் 1 மணி நேரத்தில் 10 பேர். இலங்கையில் 2 குரூப் இருந்தாங்க, 2 மணி நேரம். அதில் நானும் ஒரு குரூப்பில் இருந்தேன். அதில் வந்து நாங்கள் தனிப்பட்ட ஒரு ஆள் தந்தையரை பற்றி நாங்கள் பேச முடியும். அதே நேரம் தந்தையரை பற்றி பேசுகிறது, இன்னொன்று தந்தையரோட கவிதைகள் பாடலாம், தேவாரங்கள், திருவாசகங்கள், அதை நாங்கள் பாடினாங்க பல பேர். ஆனால் நான் வந்து இன்னொரு ரூட் ஒன்று எடுத்தேன். நான் ஒரு டைரக்டராக இருக்கேன், நான் தந்தையை பற்றி ஒரு நல்ல ஒரு ட்ராமா ஒன்று செய்வோன்ட்டு ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஒன்று எடுத்தேன். இது எல்லாமே லைவாக ஜூமில் நாங்கள் அவங்களுக்கு காட்டலாம். அதை முடித்த உடனே இன்னொருத்தர் பேசுவார், அடுத்தது இந்த நிகழ்ச்சி அப்படின்ட்டு. அதை கண்டினியூஸாக நாங்கள் அந்த 2 ஹவர்ஸுக்கு நாங்கள் செய்யணும், 20 பேர். ஸோ நாங்கள் அப்படி மாற்றி அது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். தொடர்ச்சியாக செய்தனால. அது கடந்த 9ஆம் தேதி எங்களுக்கு அதோட பெரிய பரிசளிப்பு விழா எல்லாம் நடக்குது. அப்போ உண்மையில் இந்த மாதிரியான செய்கிறதுக்கு உங்களோட வேறு யார் எல்லாம் உங்களோட கூட இருக்கிறாங்க? இலங்கை தமிழ் பேர்களை நீங்கள் சொல்லுங்க. திரு பொன் பத்மநாதன், என்னோட நண்பன் விஜய், ஷாமிலா, அதுக்கப்புறம் வீரபுத்திரன், திரு குணசேகரன், திரு பால்ராஜ். அந்த மிஸ்டர் பால்ராஜ் வந்து முதியவர், மிகப்பெரிய அறிவாளி. சிவாஜியோட எந்த பாட்டை போட்டாலும் அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் கூட அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு இருந்தோம், பாடுவோர் பாடலாம் ஆடுவோர் ஆடலாம்னு. அதில் ஒரு சிவாஜி பாட்டுக்கு அவர் அபிநயம் செய்தார். அந்த நேரம் நான் இருந்தேன். ஆமாம், அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கலைஸ்ரீ தான் அதை ஏற்பாடு செய்திருந்தார், கொழும்பு பிரதேச செயலகம். முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும், திரு கலைஸ்ரீ வந்து ஒரு மிக்க நல்ல நண்பன் எனக்கு. இந்த டிஸ்கோராஜா குரூப்புக்கு வந்ததுக்கு காரணமே மிஸ்டர் கலைஸ்ரீ. ஆமாம், அவரோட இந்த மாதிரி நிறைய கலைஞர்களை ஊக்குவிப்பார், நல்லா ஊக்குவிச்சார். இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, சிறந்த ஒரு மனுஷன். யாரை பார்த்தாலும் இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்றதெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு கொடுக்குறவர். நல்ல நேரம் நீங்கள் அவரை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க. நிச்சயமாக.
ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.